Hi friends, welcome back to my channel சுபாக்கிரு லைஃப் ஸ்டைல். இன்னொரு டிஐஎம்எல் தான் பார்க்க போறீங்க. வீடு வந்து காணி இவ்வளோ குப்பையா இருந்தது, எல்லாமே கூட்டி நெருப்பு வச்சுட்டேன். இந்த நெருப்பு வச்சாச்சு. இதுல வந்து ஏற்கனவே கூட்டி அழியான குப்பையும் கிடக்குது. இதை எரிஞ்சு முடிய இதை கொட்டணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயுமே கூட்டியாச்சு, இந்த பக்கமும் கூட்டி இங்க கொண்டு போய் அதுவும் நெருப்பு வச்சாச்சு. இதுதான் நாங்க கூட்டி குப்பை வந்து கொளுத்துற இடம். ஸோ இது கொஞ்சம் குப்பையாத்தான் இருக்கு. ஸோ என்னோட அடுத்த வேலை வந்து லோன்ட்ரி வைக்கிறது. உடுப்புகள் எல்லாம் துவைக்க போறேன். மாமி விட்டு போயிட்டு வந்ததான் உடுப்பு நிறைய சேர்ந்துட்டு அது எல்லாத்தையும் வாஷ் பண்ண போறேன். ஓகே, வாஷ் பண்ண பிறகு பார்க்கலாம். ஓகே, இப்போ உடுப்புகள் எல்லாம் துவைச்சிட்டேன், வாஷ் பண்ணியாச்சு. அடுத்தது நான் ஃப்ரெஷ் ஆகிட்டும் வந்துட்டேன். இதே மாதிரி அங்கால இன்னொரு கொடியிலையும் துவைச்சு போட்டிருக்கிறேன் எல்லா உடுப்புகளும். ஸோ இனி அடுத்தது வந்து ஃப்ரெஷ் ஆகியாச்சு. இனி நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது வந்து நான் செம்பருத்தி டீ போட போறேன். அதுக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து ஆய போறேன். செம்பருத்தி டீ எப்படி போடுறன்றது வந்து தனி வீடியோவா வரும் உங்களுக்கு. ஓகே, பார்க்கலாம் செம்பருத்தி டீயை போட்ட பிறகு. ஸோ இதுதான் அந்த செம்பருத்தி பூ டீ. இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தனி வீடியோவா போட்டிருக்கேன், பாருங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா இதே மாதிரி செய்யுங்க நீங்கள். இதுதான் எங்களை விட்டு எக்ஸோரா. நாங்க எக்ஸோரான்னு சொல்லுவோம், நீங்க எப்படி சொல்லுவீங்களன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? மரம் ஃபுல்லாவே பூத்து போயிருக்குது, நல்ல பூ. இது ஒரு பிங்க் கலர் எக்ஸோரா. இது இப்பதான் எல்லாம் மொட்டு வைக்க, இன்னும் பூக்க வலிக்கிறேன்ல, இன்னைக்குதான் பூக்கும். இது ரெட் கலர் எக்ஸோரா. இதுவும் பூக்கள் இப்பதான் எல்லாம் மொட்டு வைக்குது. ஒரு பந்து போல இருக்குது. இதுதான் இந்த மார்னிங் சாப்பாடு. புட்டும் நண்டு கறியும். நண்டு கறி வந்து நேற்று வச்சது. நேற்று சதுர்த்தி என்னபடியால நாங்க மச்சம் சாப்பிடல, இன்னைக்கு வச்சு சாப்பிடுறோம். புட்டும் நண்டு கறியும் நல்லா இருக்கு. செம்பருத்தி டீ குடிச்ச பிறகு அரமத்தியாலயம் செல்ல சாப்பிட்டேன் புட்டும் நண்டு கறியும். அடுத்தது வந்து இனி சமைக்க போறேன். மதியம் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்றதால அடுப்புல சமைக்கிறாக்களுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸ். பாத்திரங்கள் வந்து கறி பிடிக்காம இருக்கிறதுக்கு பாத்திரங்களை வந்து தண்ணியில நினைச்சிட்டு இப்படி சாம்பல் பூசி வச்சிங்கன்னு சொல்லி சொன்னா கறி பிடிக்காது. நாங்க இப்படித்தான் செய்யறோம் நாங்க. ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச். மீன் குழம்பும் மீன் சோதியும் சிம்பிளா முடிச்சிட்டேன்.